ஹாய் மக்களே, இன்னைக்கு மழையின் காரணமாக பகலில் வந்து வீடியோ எடுக்க முடியலங்க. அதனால் இப்போ வந்து நைட்டில் தான் வந்து எடுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது வந்து இப்போ கட்டி ரெடியாக இருக்க 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடுங்க. இந்த வீட்டை பற்றி ப்ராப்பர்ட்டி பார்க்க டீட்டெயில்ஸ் பார்க்க முன்னாடி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோவில் ஆகிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு, ஒரு ஸ்கொயர் டியூப் ரோடில் கேட் பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் ரோடுங்க. மழையில் பாருங்கள் இந்த சீமே உங்களுக்கு வந்து தண்ணி நிற்கல, அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தான். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க. ஒரு 3 கார் விடுற மாதிரி கார் பார்க்கிங். இங்கே வந்து இன்வெர்ட்டருக்கு தனியாகவே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 அடி 24 அடி வருங்க இந்த வித்து. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 அடி வருங்க. நல்ல ஒரு அழகான எலிவேஷன் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க டைல்ஸு. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து செட் பேக்கு. இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சைட் சுற்றி வரலாங்க. இந்த சைடில் ஒரு செட் பேக் இருக்குது, அதே மாதிரி அந்த சைட்லையும் ஒரு செட் பேக் இருக்குங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஒரு பக்கத்து வீட்டோட ஒட்டி இருக்கும். பட் இது வந்து எந்த சைட்லேயும் வீடு வந்து ஒட்டியே இல்லை பாருங்க. இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து இது இருக்குது. இது கார் பார்க்கிங் வந்து இந்த சைடு வந்து கார் பார்க்கிங் வியூ காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காங்க. மேலே வந்து ஒரு ஸ்பாட் லைட் போட்டு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு டீ குட் ஃபினிஷில் பக்காவாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்ட் ஆஃப் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. டோருக்கு முன்னாடி சேஃப்டி கேட் வந்து அழகாக வந்து எம்எஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஹாலில் நல்ல மொத்தம் 3 விண்டோங்க. இந்த 2 விண்டோ, லெஃப்ட்டில் ஒரு விண்டோ இருக்குங்க. ஸோ இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. டிவி யூனிட்டும் நல்ல ஒரு பெருசாக நல்ல ஒரு பிரம்மாண்டமான டிவி யூனிட்டாக இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ளீஸிங் லுக்கை தருதுங்க. ஸோ இதில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பீஸ்லாம் வந்து ஷோ கேஸ்க்கெலாம் வந்து கண்ணாடி போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கீழேயும் ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. இல்லை ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12x18 சைஸில் ஹால் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான வந்து ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஃபால் சீலிங் டிசைனாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்லா அழகான ஒரு ஃப்ளஷ் டூ டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக்ஸ் வந்து எல்லாமே பிராண்டட் காத்ரேஜ் லாக்ஸாக பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா 2 ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11x17 சைஸில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டு தான், வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் தனியாகவே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. அதோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு பிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால கொஞ்சம் கிளம்ஜியாக இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் ஒரு 5% வேலை வந்து பெண்டிங் இருக்குங்க. ஒரு 6x8 சைஸில் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மறுபடியும் இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பெட்ரூமோட வியூவை காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் தாங்க. பூஜை ரூம் வந்து அழகாக வந்து இதில் வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மயில் டிசைனில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து கபோர்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான். இதுலேயும் 2 ஜன்னல் வச்சு நல்லா அழகான ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12x16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. நல்லா வந்து ஜன்னல் வந்து யூபிவிசியில் ஃபஸ்ட் குவாலிட்டி கிரேடில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியா தான், ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கலைங்க. ஸோ வீடை வந்து நல்லா க்ளீனாகவே உங்களுக்கு வந்து இருக்குது. வீட்டு வாசல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு தாங்க. இன்னும் நல்லா ஒரு அழகான பெரிய கபோர்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வுட்டில் வந்து நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதுவும் வந்து அழகான ஒரு பிவிசி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5x8 சைஸில் வென்டிலேஷனோட அழகாகவே இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு குட் லுக்கிங்கில் பக்காவாகவே இருக்குங்க.
எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9க்கு ஒரு 15ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருது. ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிவிசியில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு சூப்பரான லுக் இருக்குங்க. இது வந்து செட்பேக் போகிற ஏரியா. செட்பேக் டோரு அது தாண்ட உடனே ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியாவும் நல்ல ஸ்பேசியஸான செட்பேக் ஏரியா தான். இந்த வீட்டை சுற்றி வரலாம். இந்த சைடு போனாலும் அப்படி சுற்றி வரலாம். இந்த சைடு வந்தாலும் நீங்கள் வந்து இப்படி போயிட்டு இப்படி சுற்றி வரலாம். செட்பேக் ஏரியா அது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வீட்டை சுற்றி 4 சைடும் சுற்றி நீங்கள் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகான ஒரு இதுதான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது என்னோட ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ நான் உங்களை செஞ்சுக்கிறேன். டாடா, சி பாய்.